ஏன் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும்? அவருடைய பாசத்துல நீங்க ஏன் மூழ்கணும்? அவர் ஏன் உங்களை ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிறதுல 90% லவ் ஃபேக் லவ், பொய்யான அன்பு. ஆனா இயேசுனுடைய அன்பு பொய்யான அன்பு. வாலிப தங்கச்சி, தம்பி, நீ கண்டிப்பா யாருடைய அன்பை உணரணும்னா ஏசப்பாவனுடைய அன்பை நீ உணரணும், ஃபீல் பண்ணணும். நீ ஏசப்பாவனுடைய அன்பை ஃபீல் பண்ணிட்டேன்னு வைய, அவருடைய ஆறுதல், அவர் உன்னை அரவணைக்கிறது, அவர் உன்னை கட்டி பிடிக்கிறது, அவர் உன்னை வஸ்திரத்தால மூடுறது, அவருடைய தலையை உன் தலை மேல வச்சுக்கிறது, அவருடைய கையை உன் தோள் மேல போடுறது, இதெல்லாம் நீ பர்சனலா நீ உணரணும். நீ உணர முடியும். நீ இந்த அன்பை மட்டும் நீ ஃபீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல இருக்கிற நேசம் உனக்கு சில நேரத்துல நிறைய குப்பையா தெரியும். நீ யாருடைய அன்புக்காகவும் நீ ஏங்கவே மாட்ட. இவங்க என்ன நேசிக்கல, இவங்க என் கூட பேசல, இவங்க என் கூட பழகல அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை யாரும் தன்னை நேசிக்கலன்னு வருத்தப்படவே மாட்டாங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு உண்மையா ஆண்டவரோட நடக்கிற தேவனுடைய பிள்ளை யாருமே என்ன நேசிக்கலன்னு சத்தமா சொல்லுங்க, வருத்தப்படவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரை விட அதிகமான பாசம்ன்ற அந்த ஏசப்பாவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லாம் அப்படிதான்ப்பா, அவருடைய அன்பு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமென்.